விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி எம்பெருமான் செவ்வாய் பகவான், முருகக் கடவுள். உங்க ராசியிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமா இருக்கு. விருச்சக ராசி அனுஷ்ட நட்சத்திரம், விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசி விசாக நட்சத்திரம். அப்ப குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 பேருமே பலமா இருக்காங்க. நீங்க தாங்க சினிமால பெரிய ஆளு. கலைத்துறையில, காவல்துறையில, இராணுவத்துல, டாக்டர்ஸு, இப்படி படிச்ச ஜாதகம் நீங்க தான். இன்னைக்கு நிறைய டாக்டருக்கெல்லாம் படிக்கிறது கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் லைனில், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில். ஏன்னா சனி பகவானில் இருக்கார்ல, அப்போ கணனி சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு, யோகம் அடையக்கூடிய தருணம் உடைய ஜாதகம். ஆனால் பிறப்பு வேணா பெண்ணாக இருக்கலாம். ராசிநாதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விருச்சக ராசி ஆணுடைய தன்மை உடையவங்க. நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க. ஆனால் நம்புனா உயிரையும் கொடுத்துருவீங்க, உங்களையும் கொடுத்துருவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தேளு, கொட்டி தான் பார்ப்பீங்க நல்லதா கெட்டதான்னு சொல்லி. ஆனால் குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் படிப்பில், பண்பில் ஒரு தெளிவாக உடையக்கூடியவங்க. தலைமுடியை நல்லா லீனாக வளர்க்கணும், பர்ஃப்யூம் அடிக்கணும், நல்லா ட்ரெஸ்ஸு உடுத்தணும், சாப்பிட்ணும், நல்ல வேலை அமைன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் உடைய ராஜாதகம் நீங்கள். சின்ன வயசுலேயே குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஜாதகமும் நீங்கள் தான். யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் நீங்கள் தான். ஆனால் பெண் குழந்தைங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தன்னுடைய அழகை துஷ்பிரயோகம் நீங்கள் பண்ணிக்க கூடாது. தான் அழகை மெருகேற்றுறதுக்காக ஆண்களை தன்வசப்படுத்துன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வந்துச்சுன்னா டீனேஜே உங்களுக்கு 0வா போயிடும், ஏமாறுவீங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு அந்த படிப்புக்கு உண்டான வேலை அமையறதுக்குள்ள பெத்த தகப்பமாருங்க படுற கஷ்டம் இருக்கு, எப்பா வெளியே சொல்ல முடியாது. ஆனால் படித்த படிப்புக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நீங்களும் படக்கூடிய கஷ்டத்தையும் வெளியே சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சூட்சமும் இருக்கு. வடபழனி முருகன் கோவில் நீங்கத்தான் செவ்வாய்க்கிழமையில போகணும், இல்லைன்னா சனிக்கிழமையில போகணும். முருகா எனக்கு படித்ததுக்கு நல்லா படிப்பு கொடு, வேலையை கொடு, ஒன்றை போல அழகான மணாளனை கொடுன்னு சொல்லி முருகனை வேண்டணும். அப்பதான் படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் நல்ல திருமணமும் அமையும்.